ஹாய்! இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் கேசரி தான். அத நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்தில வந்து பாக்கெட் பால் தான் சேர்த்துக்கிட்டேன். தயவு செஞ்சு மாட்டு பால் கிடைச்சுச்சு அப்படின்னா, அதில சேர்த்துக்கோங்க. சேர்த்து நான் அது கூடயே தேவையான அளவு தண்ணியும் ஊத்திட்டேன். தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சு, அந்த முறையெல்லாம் போற அளவுக்கு நல்லா இந்த பாக்கெட் பால் அப்படின்றனால 2 நிமிஷம் சேர்த்தே கொதிக்க வச்சுக்கிட்டேன். சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க ரவைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கைவிடாம கலக்கிட்டே இருக்கணும். கட்டி எதுவும் பற்றாம. சப்போஸ் இந்த பால் அளவு வந்து தெரியல அப்படின்னா, நீங்க தனியா சுடு தண்ணி காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு சப்போஸ் தண்ணி பத்தாத மாரி இருக்கு அப்படின்னா, அந்த சுடு தண்ணிய சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த ரவை லைட்டா திக்காகி வந்ததுக்கப்புறம், இனிப்புக்கு ஏத்த மாதிரி நான் சர்க்கரை தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து அந்த இனிப்புலாம் நல்லா கரைஞ்சு வந்ததுக்கப்புறமா, கொஞ்சமா வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா, வாசனை இல்லாத குக்கிங் ஆயில வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு, உங்களுக்கு புடிச்ச நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு முந்திரி இருந்துச்சா, அத வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலக்கிட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அப்படியே சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.